வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 7. இதில் நம்ம நிறைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் கேட்டிருக்கோம். இப்போ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஐடென்டிஃபை த கரெக்ட் செட் ஆஃப் ஸ்டீரியோ கெமிக்கல் ரிலேஷன்ஷிப் அமாங்கஸ்ட் த ஃபாலோயிங் மானோசாக்கரைட்ஸ் 1 to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 ஸ்ட்ரக்சர்ஸில் நமக்கு இந்த இது புரியணும் அப்படின்னு சொன்னால் நம்பர்ஸ் கொடுத்துப்போம். நம்ம இப்போ நம்பர்ஸ் கொடுக்குறப்ப இது C6, இது C5, இது C4, இது C3, இது C2, இது C1. எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்குது. பொதுவாக நமக்கு கொடுத்துருக்க ஆன்சர் பாருங்கள். 1 and 2 ஆர் ஆனோமர்ஸ், 3 and 4 ஆர் எபிமர்ஸ். இந்த நம்பர்ஸ் மட்டும் மாற்றி மாற்றி ஆனோமர்ஸா எபிமர்ஸா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஆனோமர்ஸ்னால் என்ன, எபிமர்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியணும். இப்போ ஆனோமர்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா இந்த 2 ஸ்ட்ரக்சருடைய C1 கார்பனை பார்க்கணும். இப்போ C1 கார்பன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இது C1 கார்பன். செகண்ட் ஸ்ட்ரக்சரில் C1 இது, தேர்டில் C1 இது, ஃபோர்த்து ஸ்ட்ரக்சரில் C1 இது. நான் ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்க்குறேன். இப்போ ரெண்டுத்துலேயும் C1 பார்த்திங்கன்னா இந்த மீத்தாக்சி குரூப் கீழ் நோக்கி தான் இருக்குது, கீழே தான் இருக்குது. இந்த C1லேயும் கீழே தான் இருக்குது. அப்போ இந்த 1லேயும் இந்த 2லேயும் டிஃப்ரெண்ட் இல்லை, இது ரெண்டுலேயும் டிஃப்ரெண்ட் இல்லை. அடுத்தது பாருங்கள், C1லேயும் C1 3ல் பாருங்கள், இது தேர்ட் காம்பவுண்டில் C1 பாருங்கள், இது மேலே இருக்குது, மீத்தாக்சி மேலே இருக்குது. ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் மீத்தாக்சி கீழே வருது, இதுலேயும் கீழே தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் மேலே இருக்குது. ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தான் நம்ம பார்க்கணும். அப்போ மேலே இருக்குது அப்படிங்கிறப்ப OH இங்கே மேலே இருக்குது. இப்போ சேம் காம்பவுண்ட் அப்படின்னா இந்த OH கீழே இருக்கணும். ஃபோர்த்து காம்பவுண்ட் பாருங்கள், இந்த OH கீழே இருக்குது. தேர்டில் பாருங்கள், இந்த OH கீழே இருக்குது. அப்போ இது 2 காம்பவுண்டும் சேம், பாக்கி எல்லாம் சேம். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு C1ல் மட்டும்தான். இப்போ C1ல் மட்டும் பார்த்திங்கன்னா மீத்தாக்சி கீழே இருக்குது, இது மீத்தாக்சி மேலே இருக்குது. மற்ற எதுலேயும் இல்லை. மற்றதில் பார்த்திங்கன்னா 2 சேஞ்சஸ் இருக்கும். ஒரே சேஞ்சஸ் இருக்கணும், அதுவும் C1ல் இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஆனோமர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சேஞ்சஸ் இன் C1 கார்பன், C1ல் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஆனோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எப்பிமர் அப்படின்னா இப்போ ஆனோமர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஆனோமர் 1ல் இருக்குது, 3 இருக்குது. அப்போ 1 and 3 ஆனோமர். இப்போ 1 and 3 ஆனோமர் ஆப்ஷன் Dயில் இருக்குது. 1 and 3 ஆனோமர்ஸ் அப்படின்னு இருக்குது. எபிமர்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு கார்பன், C1 கிடையாது, ஏதாவது ஒரு கார்பனில் சேஞ்சஸ் இருக்கணும், ஒரு சேஞ்சஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் அதை எபிமர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் சேமாக தான் இருக்கும். இப்போ 1வது காம்பவுண்டில் இந்த OH பாருங்கள், இந்த OH கீழே இருக்குது. அதுவே 2வது காம்பவுண்டில் OH மேலே இருக்குது. அப்போ இது ரெண்டுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லாம் சேமாக இருக்குது. இந்த OH இங்கே மேல் பக்கம் இருக்குது, இந்த OH மேலே இருக்குது, இந்த மீத்தாக்சி கீழே இருக்குது, இந்த OH கீழே இருக்குது, எல்லாம் கீழே இருக்குது, எல்லாமே சேமாக இருக்குது. பட் ஒன்லி டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்த்து பார்த்திங்கன்னா OH கீழே இருக்குது, இந்த ஃபோர்த்தில் OH மேலே இருக்குது. பாக்கி எதுலேயும் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியாது நீங்கள். இப்போ இதுலேயும் OH கீழே தான் இருக்குது, அப்போ இதுவும் வராது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மீத்தாக்சி கீழே இருக்குது, இது மேலே இருக்குது, அப்போ இது ரெண்டும் வராது. ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தான் இருக்கணும். இப்போ 1 and 2 பார்த்திங்கன்னா நமக்கு எபிமர்ஸ். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆனோமர்ஸ் அப்படின்னா C1ல் மட்டும் சேஞ்ச் இருக்கும். C1 எது அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த C1ல் மட்டும் சேஞ்சஸ் இருந்தால் அது ஆனோமர். எல்லாம் சேமாக இருந்து, பொதுவாக நம்ம குளுக்கோஸை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா 5 கார்பனும் சேமாக இருந்து ஏதாவது ஒரு கார்பன் அதில் மட்டும் ஒரு சேஞ்சஸ் இருந்தால் அது எபிமர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 1, 2 எபிமர், 1, 3 பார்த்திங்கன்னா ஆனோமர். இது மாதிரி நிறையா கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க. பார்க்குறது தான் கொஷின் பார்க்குறதுக்கு அப்படி ஒரு பயங்கரமாக இருக்கும். பட் ரொம்ப சிம்பிள் ஆன்சர், இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். முக்கியமான ஒரு கொஷின் இது. நிறையா கொஷின் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 2 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே சைக்ளோஹெக்சேனுடைய ஸ்ட்ரக்சரு. இதில் Cl பார்த்திங்கன்னா ஈக்குட்டோரியலில் இருக்குது, இதில் CH3 ஈக்குட்டோரியலில் இருக்குது. இப்போ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா இது ஆக்சியலில் இருக்குது, ரெண்டுமே ஆக்சியலில் இருக்குது. ஸோ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் 2 ஸ்ட்ரக்சர்ஸ் ஷோன்? இது ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க.
இது 1 2 3ல் இருக்குது, இது 1 2 3 4ல் இருக்குது. அதனால் இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தா ஸ்டீரியோ ஐசோமர் எதுவும் சான்சஸ் வராது. ஸ்டீரியோ ஐசோமராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. கான்ஸ்டியூஷனல் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இதை. கான்ஸ்டியூஷனல் ஐசோமர்னால் இப்போ இந்த ரெண்டு மாலிகுலர் ஃபார்முலாவும் சேமாக இருக்கணும். அப்போ சேம் மாலிகுலர் ஃபார்முலா, அப்படி இல்லைன்னா சேம் மாலிகுலர் வெயிட், டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அப்படி இருந்தால் அது நம்ம கான்ஸ்டியூஷனல் ஐசோமர்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதோடைய மாலிகுலர் வெயிட்டும் சேம், ஆனால் ஸ்ட்ரக்சர் மட்டும் டிஃப்ரெண்ட். ஸோ இதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனல் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃப்ளிப்டு ஃபார்ம் ஆஃப் cis 1,2-dimethyl cyclohexane. அப்போது 1,2-dimethyl cis பொசிஷன். படம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதுக்கு 1 2 அப்படிங்கிறப்ப இது 1 இது 2 ரெண்டுமே சிஸ் பொசிஷனுங்கிறதால நம்ம இங்கே ஒரு CH3 போட்டுப்போம், இங்கே ஒரு CH3 போட்டுப்போம். ஸோ இது வந்து சிஸ் பொசிஷன். இப்போ ஒரு CH3 ஈக்குவட்டோரியலில் இருக்குது, ஒரு CH3 ஆக்சியலில் இருக்குது. ஸோ இது வந்து சிஸ்ஸு. இதோடைய ஃப்ளிப்டு ஃபார்ம், இது அப்படியே இந்த ரிங்கை வந்து ஃப்ளிப் பண்ணுறோம். நம்ம வந்து சைக்ளோஹெக்சேன் தெரியும், 2 சேர் ஃபார்மில் இருக்கும், இந்த ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவோம், ஃப்ளிப்டு ஃபார்ம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இதை ஃப்ளிப் பண்ணோன்னா, இந்த ஸ்ட்ரக்சரை ஃப்ளிப் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆக்சியலில் இருக்கிறது ஈக்குவட்டோரியலாக மாறும், இந்த ஈக்குவட்டோரியலில் இருக்கிறது ஆக்சியலாக மாறும். அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆக்சியலில் இருக்குது, ஸோ அது வந்து ஈக்குவட்டோரியலில் மாறுது. இந்த இடத்துல ஈக்குவட்டோரியலில் இருக்குது, அதனால் அதை வந்து ஆக்சியலில் போட்டுக்கிறோம். இப்போ இது 1 2 தான், 1 2 சிஸ் தான். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஈக்குவட்டோரியல், இது வந்து ஆக்சியல். ஸோ ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் அப்படிங்கிறது சிஸ் பொசிஷன். இப்போயும் சிஸ் தான் வருது. ஸோ ஃப்ளிப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சிஸ்ஸில் தான் இருந்துச்சு, ஃப்ளிப் பண்ண பிறகும் சிஸ் தான் கிடைக்கிது. அப்போ நோ சேஞ்ச். இப்போ 2 காம்பவுண்டுக்கு இடையில் நோ சேஞ்ச், அதனால் இந்த 2 காம்பவுண்டும் ஐடென்டிக்கல். அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஏ. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் இஸ் ஏகைரல் அப்படின்னா கைராலிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த எந்த காம்பவுண்டில் கைராலிட்டி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. கைராலிட்டி அப்படிங்கிறது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கான ஒன் ஆஃப் த ரிக்வயர்மெண்ட் அது. அப்போ கைராலிட்டி எதில் இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே கைராலிட்டி இருக்கா அப்படின்னா, கைராலிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு கார்பன் 4 வேறு குரூப்போடு சேர்ந்துருக்கிறது அப்படி சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அன்சிமெட்ரி எங்கே இருக்குது, அப்போ அதில் கைராலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல ஒரு அன்சிமெட்ரி இருக்குது. இப்போ இந்த ரிங்கு பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும் இந்த 2 ரிங்கும். ஸோ ஒரு அன்சிமெட்ரி இருக்குது, இங்கே சிமெட்ரி கிடையாது. இப்போ அன்சிமெட்ரி இருக்குது அப்படின்னா அதில் எந்த ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியோ பிளேன் ஆஃப் சிமெட்ரியோ எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ இதில் பிளேன் ஆஃப் சிமெட்ரிலாம் இதில் இல்லை, இதுலேயும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை. இந்த ரிங்கு பார்த்திங்கன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த ரிங் வந்து ஃப்ளிப்பாக இருக்கும். இந்த ரிங் வந்து ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிங்கு ஃப்ளிப்பாக இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அல்லது பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை. இப்போ இந்த கேஸில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. அப்போ பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதால இதில் வந்து கைராலிட்டி இருக்காது. ஸோ ஆப்ஷன் டி வந்து ஏகைரல் மாலிகுல். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் ஏ சொல்யூஷன் ஆஃப் ஏ காம்பவுண்ட் ஹேஸ் எ மெஷர்டு ரொட்டேஷன் +15, அந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா 30 g/100 ml அதோடைய கான்சன்ட்ரேஷன். அந்த செல்லோட டயாமீட்டர் வந்து 2 dm டியூப். இந்த ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் இஸ் இப்படி கேட்பாங்க. இப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க. இது PGTRBயில் அடிக்கடி கேட்குற கொஷின் தான் இது. ஸோ ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் ஆல்ஃபா ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா θ/c/L. டீட்டாங்கிறது நமக்கு கிடச்சிருக்க ரொட்டேஷன் 15 டிகிரி. கான்சன்ட்ரேஷன் வந்து 30 g 100 ml. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 0.3 g/ml. 100 ml 30 கிராம்னா 1 ml 0.3 g. எல் வந்து கொடுத்தாச்சு, எல் வந்து 2 dm. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆல்ஃபா ஈக்குவல் டு 15/0.3 × 2
அப்போ 15 by 0.6 that is equal to plus 25 degree. இதுதான் ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன். இப்போ ப்ளஸ் 25ங்கிறது பி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் கிளிசரால்டிகைட் the complete sequence of periodicity. இப்போ நம்ம பீரியாரிட்டி கொடுப்போம் குரூப்புக்கெலாம், ஆர்எஸ் ரொட்டேஷன் பார்க்குறதுக்கு பீரியாரிட்டி கொடுப்போம். அப்போ அந்த பீரியாரிட்டியுடைய அந்த வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி கொடுப்போம், செகண்ட் பீரியாரிட்டி கொடுப்போம் அப்படிங்கிறது. பொதுவாக இதுக்கு நம்ம ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம எதை வச்சு இதுக்கு பீரியாரிட்டி கொடுப்போம் அப்படின்னா, அட்டாமிக் நம்பர். அப்போது அட்டாமிக் நம்பர் வந்து ஹையராக இருந்துச்சு, அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பீரியாரிட்டி நிறையா கொடுப்போம். அப்போது அட்டாமிக் நம்பர் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். செகண்ட் ஒன்று, சப்போஸ் ரெண்டு ஆட்டம் வந்து சேம் நம்பராக இருக்குது. இப்போ நீங்கள் ரெண்டுமே கார்பன் அப்படின்னா அதோட நெக்ஸ்ட்டு ஆட்டத்தை நம்ம பார்க்கணும். அடுத்த ஆட்டம் என்ன இருக்குது, அதனால் நெக்ஸ்ட்டு ஆட்டத்தை பார்க்கணும். ரெண்டுமே சேம் நம்பராக இருந்தால். அடுத்ததில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு. எதுக்கு சார் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னா ட்ரிபிள் பாண்டுக்கு தான் கொடுக்கணும். டபுள் பாண்டோட ட்ரிபிள் பாண்டு தான் நமக்கு இதில் பீரியாரிட்டி அதிகம். ட்ரிபிள் பாண்டில் ஒரு குரூப் இருக்குது. இப்போ டபுள் பாண்டில் என் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 என் இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே ட்ரிபிள் பாண்டில் இருக்குது அப்படின்னா மூணு பாண்டாக அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். 3 என் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணணும். ஸோ நமக்கு ட்ரிபிள் பாண்டுக்கு வெயிட் அதிகம். ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் பீரியாரிட்டியில் ப்ரெலாக் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். கான் இன்கோல்டு ப்ரெலாக் ரூல்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து நீங்கள் என்னென்ன குரூப் இருக்குது பாருங்கள். OH இருக்குது. OH வந்து ஓவோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 8. அடுத்தது கார்பன் இருக்குது. கார்பனுக்கு 4. அடுத்தது கார்பன் இருக்குது, அதுக்கும் 4 தான். இப்போ ரெண்டு பார்த்திங்கன்னா கார்பன், ரெண்டுத்துலேயுமே கார்பன் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஆட்டத்தை பார்க்கணும். இப்போ CH2OHல் இப்போ நெக்ஸ்ட் ஆட்டத்தை பார்த்திங்கன்னா CHOHன்னு இருக்கும். அதுவே CHOவில் பார்த்திங்கன்னா CH டபுள் பாண்டு ஓன்னு இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு H இணைஞ்சிருக்கு, இதில் ஒரு O இணைஞ்சிருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இதையே நம்ம மாற்றி எதலாம் எப்படின்னா C டபுள் பாண்டில் ஓன்னா இப்படி அர்த்தம், ஹச்சுன்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா 2 O கூட இணைஞ்சிருக்கு. அப்போ CHO தான் வெயிட்டு, லாஸ்ட்டாக H. அப்போ ஃபஸ்ட்டு வந்து OH, அடுத்தது வந்து CHO, அடுத்தது CH2OH, அதுக்கப்புறம் H. அந்த மாதிரி இருக்கிறது ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த 6 கன்ஃபார்மர்ஸ் ஆஃப் பியூட்டேன். பியூட்டேனுக்கு டோட்டலாக 6 கன்ஃபார்மர்ஸ் உண்டு. நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன், ஸ்டேகர்டு கன்ஃபர்மேஷன்லாம் பார்ப்போம். அதில் எத்தனை ஸ்டேகர்டு எத்தனை எக்லிப்ஸ்டுன்னு கேட்குறாங்க. பொதுவாக ஒரு காம்பவுண்டுக்கு எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன் இருந்தால் அது மோஸ்ட் அன்ஸ்டேபிள், ஸ்டேகர்டு இருந்தால் ஸ்டேபிள். அப்போ இதில் வந்து நமக்கு எத்தனை ஸ்டேகர்டு எத்தனை எக்லிப்ஸ்டுன்னு கேட்குறாங்க. 3 ஸ்டேகர்டு இருக்கும், 3 எக்லிப்ஸ்டு இருக்கும் பியூட்டேனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அசைன் டபுள் பாண்ட் கான்ஃபிகரேஷன் டு த ஃபாலோயிங். இந்த டபுள் பாண்டு என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதாவது ஈயா இசட்டா அப்படின்னு சொல்லணும். இ கான்ஃபிகரேஷன் அப்படின்னா ஆப்போசிட்டு, இசட் கான்ஃபிகரேஷனாக சேம் சைடு. இதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ட்ரான்ஸு, இதை வந்து சிஸ்ஸு அப்படி சொல்லலாம். அப்போ இது என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த கார்பனை பாருங்கள். இந்த கார்பன் நம்ம எடுத்துப்போம். இப்போ இந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்க குரூப்பை பாருங்கள். இது வந்து CN, இது வந்து CH2. அப்போ CNக்கு தான் வெயிட்டு, அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் கார்பனு, இதுவும் கார்பனு, இதோட நெக்ஸ்ட் ஆட்டம் கார்பனு, பட் இதோட நெக்ஸ்ட் ஆட்டம் CN, அதனால் இங்கே இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி. இப்போ ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருந்தால் அதை வந்து நம்ம இ கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். அப்போ இது இ கான்ஃபிகரேஷன். இந்த டபுள் பாண்டுக்கு வாங்க. இந்த டபுள் பாண்டில் இந்த கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா COH குரூப் இருக்குது, இதில் CH2OH இருக்குது. COH அப்படின்னா 2 O குரூப் இருக்கிறதால இதுக்கு தான் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி, இதுக்கு செகண்டு. அதேமாதிரி இந்த இதில் ரிங்காக இருக்குது. இப்போ ரிங்காக இருக்கிறப்ப என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கார்பன், அதில் வந்து ஒரு குரூப் இணைஞ்சிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே அந்த குரூப் இணைஞ்சிருக்கு. அப்போ இது இப்படி பிரிஞ்சிடும், கார்பன் 1 2, அதுக்கப்புறம் இந்த குரூப் எல்லாம். பட் இது வந்து கார்பன் 1 2, இது தனியாக எத்தில் குரூப் மாதிரி இருக்கும். அப்போ இதுதான் இந்த சைடில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி, இந்த சைடு தான் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி, இதுதான் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கிறதால இது இ. அப்போ அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் வருது. ஆப்ஷன் சி வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். செலக்ட் த இன்கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங். எது இன்கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஆர் 2 dimensional ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 3 dimensional மாலிகூல்ஸ், இது கரெக்டு. அதே மாதிரி என் மாலிகூல் இஸ் ஏகைரல், கைராலிட்டி கிடையாது. இஃப் இட் இஸ் நாட் cannot be superimposed on its mirror image reflection. பொதுவாக கைரலாக இருந்தால் தான் நான் சூப்பர் இம்போசிபிலிட்டி இருக்கணும். ஏகைரலாக இருந்தால் சூப்பர் இம்போசிபிலிட்டி இருக்கும். அதனால தான் அது ஏகைரலாகவே இருக்குது. சூப்பர் இம்போசிபிலிட்டினா 2 மாலிகுலு ஒன்றோட ஒன்று மேலே பொருந்துருது. இப்போ இது நம்ம அப்படியே மேலே பொருந்தணும்னா, பொருந்துச்சுன்னா அது சூப்பர் இம்போசிபிள், பொருந்தலைன்னா நான் சூப்பர் இம்போசிபிள். கைரல் மாலிகுலாக இருந்தால் நான் சூப்பர் இம்போசிபிளாக இருக்கும். பட் இதுதான் ஏகைரலாச்சு, இது கைரல் கிடையாது. அப்போ இது சூப்பர் இம்போசிபிளாக தான் இருக்கணும். ஆனால் cannot be சூப்பர் இம்போசிபிள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் இதுதான். இப்போ அடுத்ததெல்லாம் பாருங்கள். இ அண்ட் இசட் ரொட்டேஷன் ஆர் பேஸ்ட் ஆன் கான் இன்கோல்டு ப்ரெலாக் பீரியாரிட்டி, அதெல்லாம் கரெக்டு தான். அதேமாதிரி கைரல் மாலிகூல்ஸ் விச் ஆர் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ், இதுவும் கரெக்ட் தான். இதுதான் நம்ம பார்த்தது. ஆஃப் ஈச் அதர் என்ஹான்சியோமர்ஸ், இதெல்லாம் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகூல் cannot give கன்ஃபர்மேஷனல் ஐசோமர். எது வந்து கன்ஃபர்மேஷனல் ஐசோமரை கொடுக்காது அப்படின்னு. மெத்தில் சைக்ளோபென்டேன் அப்படிங்கிறப்ப இப்போ பாருங்கள், இது வந்து மெத்தில் சைக்ளோபென்டேன். இந்த இடத்துல மெத்தில் குரூப்பும் இந்த இடத்துல ஹச்சும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே நீங்கள் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா, இந்த மாலிகூல்ஸ் அப்படியே ஃப்ளிப் பண்ணால், இப்போ ஆக்சியலில் ஹச் இருக்குது, ஈக்குட்டோரியலில் மெத்தில் இருக்குது. இது அப்படியே மாறிடும். மெத்தில் வந்து ஆக்சியலுக்கும் ஹச் வந்து ஈக்குட்டோரியலுக்கும் மாறும். அப்போ இதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனல் இது உண்டு, ஸ்ட்ரக்சர் உண்டு. அதே மாதிரி மெத்தில் சைக்ளோ பென்டேனுக்கு கன்ஃபர்மேஷனல் ஸ்ட்ரக்சர் உண்டு. சிஸ்டெக்கலினுக்கு உண்டு, டிரான்ஸ்டெக்கலினுக்கு தான் கிடையாது. சிஸ்டெக்கலினுக்கு உண்டு. டிரான்ஸ்டெக்கலின் அப்படின்னா அது வந்து லாக்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஏன்னா அதை ஃப்ளிப் பண்ணவே முடியாது, ஃப்ளிப் பண்ணால் பாண்டு உடஞ்சிரும். அப்போ டிரான்ஸ் டெக்கலினாக இருந்தால் அது லாக்டு ஸ்ட்ரக்சர், அதுக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் சிஸ்டெக்கலினில் அப்படியே ஃப்ளிப் பண்ணிங்கன்னா அப்படியே வேறு ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அதனால் இதுக்கும் கன்ஃபர்மேஷன் உண்டு, இதுக்கும் கன்ஃபர்மேஷன் உண்டு. சைக்ளோஹெக்சனுக்கு உண்டு, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே தெரியும். ஏன்னா சேர் கன்ஃபர்மேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ளிப் ஆகும். பைசைக்ளோஹெப்டேன் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு பைசைக்ளோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறப்ப நமக்கு இது வந்து லாக்டு ஸ்ட்ரக்சர், இது ஃப்ளிப் பண்ண முடியாது. அதனால் இது ஃப்ளிப் ஆகாத ஸ்ட்ரக்சர் இது. ஸோ ஆப்ஷன் டி வந்து இதுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா கேஷ் பியூட்டேன் இன்ட்ராக்ஷன் இன் த ஃபாலோயிங் மாலிகூல் ஆஸ் கம்பேர்டு டு 2 சைக்ளோஹெக்சேன் சேர் ஃபார்ம். 2 சைக்ளோஹெக்சேன் சேர் ஃபார்மில் இருக்கிறத விட கூடுதலாக கேஷ் இன்ட்ராக்ஷன் இதில் எத்தனை இருக்குது, இந்த டெக்கலினில் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக டெக்கலினில் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 3 இருக்குது. இப்போ இதுக்கு நம்பரிங் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இது 1, இது 2, இது 3, இது 4, 5, 6, 7, 8, 9 அண்டு 10. இப்போ இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு இப்போ இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா கேஷ் பியூட்டேன் இன்ட்ராக்ஷன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா 5வது இடத்துலையும் 10வது இடத்துலையும் ஒரு கேஸ் இன்ட்ராக்ஷன் இருக்குது. அதே மாதிரி 3லையும் 10லையும் இடையில கேஸ் இன்ட்ராக்ஷன் இருக்குது. 5க்கும் 8க்கும் இடையில இருக்குது. இந்த மாதிரி 3 ஃபார்ம் இருக்குது. 3 ஃபார்மில் நமக்கு அந்த கேஷ் இன்ட்ராக்ஷன், பியூட்டேன் கேஷ் இன்ட்ராக்ஷன் நமக்கு சேர் கன்ஃபர்மேஷனில் 2 சேர் கன்ஃபர்மேஷனில் இருக்கிறத விட கூடுதலாக இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷன் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் சேர் சைக்ளோஹெக்சேன் இஸ் ராங்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக சேர் சைக்ளோஹெக்சேனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கணும். 2 சேரு, அதில் ஈக்குட்டோரியல் எது, ஆக்சியல் எங்கெங்கே வரும், அதில் இந்த பியூட்டேன் காஷ் இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி வரும், இது எல்லாமே படிச்சுக்கலாம். ஏன்னா அதிலேருந்து கொஷின் வரும். இப்போ ஒரு 4 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, அதில் எது ராங்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சேர் சைக்ளோஹெக்சேனில் எது ராங்குன்னு கேட்குறாங்க. த டைஹீட்ரல் ஆங்கிள் ஆஃப் த 2 ஆக்சியல் பாண்ட், 2 ஆக்சியல் பாண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டைஹீட்ரல்னால் 4 ஆட்டத்தை எடுத்துகிட்டு பார்க்குற பாண்டு, அதோடைய ஆங்கிள் வந்து 180 அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு. த டைஹீட்ரல் ஆங்கிள் ஆஃப் தி 2 ஈக்குட்டோரியல் பாண்ட்ஸ் அண்ட் அட்ஜசன்ட் கார்பன் 60, இதுவும் கரெக்டு. த டைஹீட்ரல் ஆங்கிள் பிட்வீன் த ஆக்சியல் அண்ட் த ஈக்குட்டோரியல் பாண்ட், இது வந்து 2 ஆக்சியல், இது வந்து 2 ஈக்குட்டோரியல். இது வந்து ஒரு ஆக்சியலுக்கும் ஒரு ஈக்குட்டோரியலுக்கும் இடையில கூடிய அந்த பாண்ட் ஆங்கிளை வந்து 120 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து 60. இப்போ இதுதான் வந்து ராங்கு. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அண்டர் SN2 condition on reaction with NaOH S2-bromooctane gives R2-octanol. This is an example of stereophasic reaction. இது வந்து SN2 reaction. SN2 always stereophasic. இது நம்ம தெரிஞ்சாலே போதும், இந்த கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸ்டீரியோஃபெசிஃபிக் அப்படின்னா ஃபெசிஃபிக்காக நமக்கு ட்ரான்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆகும், சிஸ்னா சிஸ் மட்டும் ஃபார்ம் ஆகும். ஸ்டீரியோ செலக்டிவ் அப்படின்னா ரெண்டுமே ஃபார்ம் ஆகும். அதில் மேஜர் ப்ராடக்டாக ட்ரான்ஸ் இருக்கா சிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எது அதிக பர்சன்டேஜில் கிடைக்குதோ அது மேஜர் ப்ராடக்ட் சொல்லுவோம், கம்மியான பர்சன்டேஜில் கிடைக்கிறத மைனர் ப்ராடக்ட் சொல்லுவோம். ரெண்டுமே சேர்ந்து கிடைச்சிதுன்னா அது ஸ்டீரியோ செலக்டிவ். ஸ்டீரியோ ஃபெசிஃபிக்ங்கிறது கரெக்டாக அது மட்டும் கிடைக்கும். இப்போ எஸ் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 6 ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அதே மாதிரி ஆரில் நீங்கள் ரியாக்டன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராடக்ட் எஸ்ஸில் தான் கிடைக்கும், SN2 பொறுத்த வரைக்கும். ஸோ SN2 ரியாக்ஷன் ஸ்டீரியோஃபெசிஃபிக். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கேஷ் கான்ஃபர்மேஷன் இஸ் லெஸ் ஸ்டேபிள் டியூ டு. எக்லிப்ஸ்டு கான்ஃபர்மேஷனை விட கேஷ் வந்து ஸ்டெபிலிட்டி அதிகம் தான். இருந்தாலும் கேஷுக்கு ஒரு அன்ஸ்டெபிலிட்டி வருது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து வாண்டர் வால்ஸ் ரிப்பல்ஷன். அந்த 2 குரூப்புக்கு இடையில கூடிய அந்த வாண்டர் வால்ஸ் ரிப்பல்ஷன் தான் அந்த லெஸ் ஸ்டேபிளுக்கான காரணம். அடுத்த கொஷின் பாருங்கள். அக்கார்டிங் டு தி செலெக்ஷன் ரூல் த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அந்த குரூப்போடைய அட்டாமிக் நம்பர்ஸை வச்சு நம்ம வெயிட் கொடுக்குறது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து N, அப்புறம் ஃபினைல் குரூப்பு, அடுத்தது கார்பனில் இருக்கிற செகண்டரி குரூப்பு, அப்புறம் லாஸ்ட்டாக ஹைட்ரஜன். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான பீரியாரிட்டியில் இருக்குது. NH2 கிரேட்டர் தேன் ஃபினைல் கிரேட்டர் தேன் CH3 டுவைஸு கிரேட்டர் தேன் ஹெச்ங்கிறது. இதை வந்து நீங்கள் ஒரு சீரீஸாக இருக்கும் அப்படியே படித்து வச்சுக்கோங்க. இதை வந்து கான் இன்கோல்டு ப்ரலாக் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய பீரியாரிட்டியை படித்து வச்சுக்கோங்க, கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. அட்டாமிக் நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதுதான் வந்து அதிகமான பீரியாரிட்டி உள்ளது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த பேயர்ஸ் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி மேக்ஸிமம். இதில் எதுக்கு வந்து பேயர்ஸ் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னு. பொதுவாக ஒன்றுத்தினுடைய அந்த ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது தெரியணும். நீங்கள் பொதுவாக சைக்ளோடெக்கேனுடைய ஆங்கிள் என்ன, சைக்ளோபென்டேனுடைய ஆங்கிள் என்ன. சைக்ளோபென்டேனுக்கு வந்து 108, சைக்ளோ ஹெக்சேனுக்கு வந்து 120, சைக்ளோ ஆக்டேனுக்கு 135, அதே மாதிரி சைக்ளோடெக்கேனுக்கு வந்து 144. இந்த பாண்ட் ஆங்கிள் எதுவுமே நமக்கு தெரியாது. சப்போஸ் நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம். அப்படி தெரியல அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ பாண்ட் ஆங்கிள் ஈக்குவல் டு 180 n-2/n, இதுதான் ஃபார்முலா. இதில் என்னங்கிறது பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். இப்போ நீங்கள் ஆக்டேனுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோமே. அப்போ 180 × 8 - 2/8. அப்போ 180 × 6/8 அது வந்து 135 வரும். இப்போ கரெக்டாக அந்த பாண்ட் ஆங்கிள் வந்துடும். ஸோ பாண்ட் ஆங்கிள் எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ பாண்ட் ஆங்கிள் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் எவ்வளோ இருக்குது, அதாவது பேயர் ஸ்ட்ரெயின் எவ்வளோ இருக்குது இதில் அப்படிங்கிறதுக்கும் ஃபார்முலா நம்மகிட்ட இருக்குது. 1/2 × 109/28 minutes மைனஸ் ஆக்சுவல் ஆங்கிள். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 × 109 மைனஸ், இப்போ நம்ம ஆக்டேனுக்கு போட்டோம் அப்படின்னா 135 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வரும். அது ஆஃப் போட்டிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 12.5 வரும். இப்போ இதுக்கு 12.5 அளவுக்கு டிவைட் ஆகுது. ஸ்ட்ரெயின் வந்து 12.5 அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி 144க்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 17.5 அளவுக்கு வரும். இப்போ இருக்கிறதுலே ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கிறது சைக்ளோ டெக்கேனுக்கு தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி கால்குலேஷன் இப்போ ஆக்சுவல் ஆங்கிள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்சுவல் ஆங்கிளை போட்டு இது கூட மைனஸ் பண்ணுறப்ப எதுக்கு அதிகமாக வருதோ அதனுடைய ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள் 108 இருக்குது, இது 109 தான். அப்போ கிட்டத்தட்ட 1 டிகிரி மட்டும்தான் டீவியேஷன் இருக்குது. ஸ்ட்ரெயின் பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. அப்போ சைக்ளோபென்டேன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் கிடையாது, மோஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்ட்ரெயின் அதிகமாக இருந்ததுன்னா அன்ஸ்டேபிள், ஸ்ட்ரெயின் இல்லைன்னா ஸ்டேபிள் காம்பவுண்ட். இது அப்போ இருக்கிறதுல ஸ்டேபிள் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட நம்ம இதில் சைக்ளோபென்டேன் சொல்லலாம். பட் இங்கே அதை கேட்கல. ஸ்ட்ரெயின் எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சைக்ளோடெக்கேனுக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்ட்ரெயின் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா இது, பாண்ட் ஆங்கிள் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்ஸ் A to D 4 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க will be produced if a ring flip occurs in the following compound in the chair form. இப்போ இந்த சேரு
அப்படியே ஃப்ளிப் ஆகுது, ரிங் ஃப்ளிப் ஆகுது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ரிங் ஃப்ளிப் ஆச்சு, சேர் ஃப்ளிப் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஈக்குவட்டோரியலில் இருக்குது, இது ஆக்சியலாக மாறிடும். இது ஈக்குவட்டோரியலில் இருக்குது, இதுவும் ஆக்சியலாக மாறிடும். இது ஆக்சியலில் இருக்குது, இது ஈக்குவட்டோரியலாக மாறிடும். அப்போ ஆக்சியலெல்லாம் ஈக்குவட்டோரியலாக மாறும், ஈக்குவட்டோரியல்லாம் ஆக்சியலாக மாறும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது 1 2 3 4 1 2 3 4 அதில் 1வது இடத்துல சப்ஸ்டியூஷன் இருக்குது, 3ல் இருக்குது அண்ட் 4ல் இருக்குது. இப்போ இதில் வந்து சேஞ்சஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1வது இடத்துல இருக்கிறது ஈக்குவட்டோரியலில் இருக்குது, இது ஆக்சியலாக மாறிடுது. ஸோ ரைட்டு. செகண்ட் 3ர்டில் இருக்கிறது இங்கே நமக்கு ஈக்குவட்டோரியலில் இருக்குது, இது ஆக்சியலாக மாறிடுது, இதுவும் கரெக்டு. இது ஆக்சியலில் இருக்குது, இது ஈக்குவட்டோரியலில் மாறி இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டானது. மற்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து இதுக்கு சரியான பதில். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சேர் ஃப்ளிப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஈக்குவட்டோரியல்லாம் ஆக்சியலாக மாறும், ஆக்சியல்லாம் ஈக்குவட்டோரியலாக மாறும். அந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்ச போதும் இந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் விச் ஆஃப் த ரியாக்ஷன் ஃபைனல் ப்ராடக்ட் ஷுட் ஹேவ் ஸ்டீரியோ ஐசோமர் வித் மேஜர் குவான்டிட்டி ஆஃப் ஈல்டு. மேஜராக கிடைக்கிற ஒரு, இப்போ நமக்கு 2 கிடைக்கும், ஒன்று மைனர் இன்னொன்று மேஜர். அந்த மாதிரி கிடைக்கிது அப்படின்னு சொன்னாலே அது ஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷன். ஸ்டீரியோ செலக்டிவாக இருந்தால் தான் நமக்கு மேஜர் மைனர் ப்ராடக்ட் கிடைக்கும். எது வந்து நமக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கோ அது மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கிற ரியாக்ஷன் நம்ம ஸ்டீரியோ செலக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் த 2 மெத்திலீன் புரோட்டான்ஸ் இந்த எபோ காம்பவுண்ட் கால்டு? மெத்திலீன் புரோட்டானா இந்த புரோட்டானும் இந்த புரோட்டானும். இப்போ இந்த புரோட்டான் ரெண்டுத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக இந்த புரோட்டானை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பாருங்கள். பொதுவாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் தான் இது என்ன வகையான புரோட்டான் தெரியும். ஹோமோடோபிக் அப்படின்னா இந்த புரோட்டானை நீங்கள் ஒரு புரோட்டானை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் இந்த காம்பவுண்டு எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்னா அது ஹோமோடோபிக். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இதில் ஒரு சப்ஸ்டியூஷன் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு காம்பவுண்ட் கிடைக்கும், அதுவும் இதுவும் ஒன்று தான், ஐடென்டிக்கலாக இருந்தால் அது ஹோமோடோபிக். நீங்கள் இதில் மாற்றும்போது, இதில் ஒரு சப்ஸ்டியூஷன் நீங்கள் மாற்றும்போது, இதை மாற்றக்கூடாது, இதை ஏதாவது ஒன்றை மட்டும் மாற்றும்போது எனன்ஷியோமர் கிடைக்கிதுன்னா அது எனன்ஷியோடோபிக். இதை மாற்றும் போது டயாஸ்டீரியோமர் கிடைக்கிதுன்னா அது டயாஸ்டீரியோஸ்டோபிக். அப்போ அதை வச்சு இது என்ன, இது 2 புரோட்டான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து இதை எஃப்னு மாற்றுவோம், இந்த ஹெச்சை வந்து எஃப்னு மாற்றிப்போம். இல்லைனா இந்த ஹெச்சை வந்து டின்னு கூட மாற்றிக்கலாம். அதோட ஹெச்சோடைய ஐசோடோப்பே போட்டுப்போம், டி அப்படின்னு மாற்றினீங்கன்னா இப்போ பாருங்கள் இதில் நம்ம கான்ஃபிகரேஷன், இதில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். இந்த கார்பனில் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி இது, இந்த கார்பனில் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி இது. அப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து இசட் கிடைக்கிது. அப்படியே இதை விட்டுருங்க. இந்த அது ஹச்சு அப்படியே இருக்கட்டும், அதை சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த ஹச்சை நம்ம டின்னு போடுறோம். இந்த ஹச்சை டின்னு போடுறப்ப என்ன ஆகுது, இதில் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி இது, இதில் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி இது, ரெண்டும் ஆப்போசிட்டு. அப்போ இ கிடைக்குது. அப்போ இதை ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு இசட்டு அண்டு இ கிடைக்குது. ஸோ இசட் அண்டு இ கிடைக்கிறத நம்ம டயாஸ்டீரியோமர் அப்படின்னு சொல்லுவோம். இசட்டும் ஈயும் டயாஸ்டீரியோமர். ஸோ அந்த டயாஸ்டீரியோமர் எதை பொறுத்து கிடைக்கிது அப்படின்னா அந்த 2 ஹச்சை பொறுத்து தான் கிடைக்கிது. ஸோ அதனால் இது வந்து டயாஸ்டீரியோடோபிக் புரோட்டான்ஸ். இது மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் நிறைய காம்பவுண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிள். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி ஐசோமர் ஆர் பாசிபிள் ஃபார் த ஃபாலோயிங் மாலிகூல்ஸ்? இப்போ இதில் எத்தனை கன்ஃபர்மர்ஸ் கிடைக்கும்? இப்போ இது ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ இந்த 2 டபுள் பாண்டையும் பாருங்கள். இந்த டபுள் பாண்டில் நமக்கு 2 கன்ஃபர்மர் கிடைக்கும், ஒன்று இ இன்னொன்று இசட். இதில் ஒரு 2 கிடைக்கும். அதே மாதிரி இதுலேயும் ஒரு இ இசட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து இது பிளேனார் கிடையாது, இது நான் பிளேனார். இது இப்போ பார்த்திங்கன்னா இது அப்வர்ட் டைரெக்ஷன், இது வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு 2 கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இ இசட். அப்போ இங்கே ஒரு 2, இப்போ இங்கேயும் நமக்கு ஒரு 2 கிடைக்கும். ஸோ டோட்டலாக நம்ம கிடைக்கிற கன்ஃபர்மேஷன் 4. இதுதான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த கொஷின் பாருங்கள். விச் இஸ் த லோயஸ்ட் எனர்ஜி கன்ஃபர்மேஷன் ஆஃப் பியூட்டேன்? இது பியூட்டானோட கன்ஃபர்மேஷன். இதுக்கு லோயஸ்ட் எனர்ஜி எதுன்னு கேட்குறாங்க. இப்போ லோயஸ்ட் எனர்ஜி அப்படின்னாவே அது மோர் ஸ்டேபிள் எது அப்படின்னு கேட்குறாங்க. மோர் ஸ்டேபிள் எப்பயுமே ஆன்டி பொசிஷன் நாங்கள் பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கணும். CH3 அப்படியே நேருக்கு நேர் ஆப்போசிட்டாக இருந்தால் அதை நம்ம ஆன்டி பொசிஷன் சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து லெஸ் எனர்ஜி மோர் ஸ்டேபிள் காம்பவுண்ட், ஆன்டி பொசிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் பிலோ கரெக்ட்லி டிஸ்கிரைப்ஸ் த சேர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் trans 1,3 டைஎத்தில் சைக்ளோஹெக்சேன்? இதில் எது வந்து கரெக்ட்லி மேட்ச்னு கொடுத்துருக்காங்க, சேர் கன்ஃபர்மேஷனில் எது கரெக்ட்லி மேட்ச்னு. இப்போ பாருங்கள், இந்த 2 சேர் கன்ஃபர்மேஷன் ஆர் ஈக்குவல் இன் எனர்ஜி. இதுதான் கரெக்டு, சரியான ஆன்சர் இதுதான். த ஹையர் எனர்ஜி சேர் கன்ஃபர்மேஷன் கண்டைன்ஸ் 2 ஆக்சியல் எத்தில் குரூப்ஸ். இது கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது.
அதே மாதிரி இந்த லோயர் எனர்ஜி சேர் கன்ஃபர்மேஷன் கண்டைன்ஸ் 2 ஈக்குவட்டோரியல் எத்தில் குரூப்ஸ், இதுவும் கிடையாது. இந்த 2 சேர் கன்ஃபர்மேஷன் ஹேவ் மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப், இதுவும் கிடையாது. ஸோ இது எல்லாமே ராங்கு. கரெக்டாக மேட்ச் ஆனது இந்த 2 சேர் கன்ஃபர்மேஷன் ஆர் ஈக்குவல் இன் எனர்ஜி. இப்போ 2 சேர் கன்ஃபர்மேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் எனர்ஜி டிஃப்ரென்ஸில் தான் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கும். அது இன்டர் கன்வெர்ட்டபிள்னு சொல்லுவோம். ரெண்டுமே ரொம்ப மாறாமல் இருக்கிற அளவுக்கு எனர்ஜி தேவைப்படாது. ரொம்ப கம்மியான எனர்ஜியில் பார்த்திங்கன்னா இந்த சேர் அந்த சேர் மாறிக்கிட்டே இருக்கும், ரூம் டெம்பரேச்சர்லேயே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேர் கன்ஃபர்மேஷன் ஆர் ஈக்குவல் இன் எனர்ஜி அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான பதில். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த மேஜர் ப்ராடக்ட் அப்டைன்ட் பை த ரிடக்ஷன் ஆஃப் 4 டெர்ஷரி பியூட்டைல் சைக்ளோஹெக்சனோன் இருக்குது வித் LiAlH4. இது கூட நம்ம இந்த ரியாக்ஷன் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு, கிடைக்கிற ப்ராடக்ட் என்னமோ சேம் தான், எல்லாத்துலேயும் சேமாக தான் கொடுத்துருக்கு. பட் இங்கே இந்த கொஷினில் நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் தப்பாக இருக்குது. என்னென்னா இந்த ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் வந்து நமக்கு டெர்ஷரி பியூட்டைல் இருக்கும். ஈக்குவட்டோரியலில் ஒரு டெர்ஷரி பியூட்டைல், ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் ஒரு டெர்ஷரி பியூட்டைல் இருக்கும். ஆன்சர் வந்து ஏ தான். அதே மாதிரி ஈக்குவட்டோரியலில் தான் OHம் வரும். அப்போ ஈக்குவட்டோரியல் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு இது ரெண்டுமே, இதுவும் ஈக்குவட்டோரியல் இதுவும் ஈக்குவட்டோரியல். இப்போ ஈக்குவட்டோரியல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், டிரான்ஸ் ப்ராடக்ட்டு கிடைக்கும். OH வந்து ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் தான் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். பொதுவாக நீங்கள் இப்போ இது 1 2 3 4 1 4 கன்ஃபர்மேஷன் இது. இப்போ எல்லாத்துக்குமே நம்ம டிரான்ஸ் எது சிஸ் எதுன்னு சேர் கன்ஃபர்மேஷனில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சப்போஸ் சப்ஸ்டியூஷன் வந்து 1 2ல் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆக்சியல் அதே மாதிரி ஈக்குவட்டோரியல் இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து டிரான்ஸ். 1வது சப்ஸ்டியூஷனும் 2வது சப்ஸ்டியூஷனும் ஆக்சியல்லையும் இருந்தால் ஈக்குவட்டோரியல் இருந்தால் அது டிரான்ஸு. மாறி இருந்துச்சு அப்படின்னா ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் ஆக்சியல் மாறி இருந்தால் அது சிஸ்ஸு. அதே மாதிரி 1 3 1வது சப்ஸ்டியூஷன் 3வது சப்ஸ்டியூஷன் அதுக்கும் நம்ம சொல்லலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் இருந்தால் அது சிஸ்ஸு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. மாறி இருக்குது அப்படின்னா ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் ஆக்சியல் இருந்தால் அது டிரான்ஸு. அதே மாதிரி 1 4 சப்ஸ்டியூஷனும் உண்டு. அப்போ 1 4 சப்ஸ்டியூஷனில் ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் இருந்தால் அது டிரான்ஸு. கிட்டத்தட்ட 1 2 மாதிரி அது. அதே மாதிரி மாறி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து சிஸ்ஸு. இப்போ நமக்கு வந்து ஈக்குவட்டோரியல் 1 4 தான். ஈக்குவட்டோரியல் டிரான்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கும். ஒரு ஈக்குவட்டோரியலில் OH இருக்கும், இன்னொரு ஈக்குவட்டோரியலில் டெர்ஷரி பியூட்டைல் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. டெர்ஷரி பியூட்டைல் எதுலையுமே நம்ம காட்டலை. இது ஒரு நம்ம கொஷினில் கொஞ்சம் ராங் இருக்குது, அதனால் இதை செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் பாருங்கள். ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோட கன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. இப்போ டபுள் பாண்ட் இருக்குது, அதனால் கன்ஃபர்மேஷன் இருக்கும் இதுக்கு. வாட் ஆர் த கரெக்ட் டிசனேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பிலோ. இப்போ இதுக்கு என்ன ஈயா இசட்டா இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 2 சைடும் சேம் குரூப் அட்டாச் ஆகிருக்குன்னு வச்சிங்களேன். இதுவும் எஃப் அப்படி இருக்குது. இதெல்லாம் விட்டுருங்க, இதுக்கு என்னென்ன விட்டுருங்க. இது ரெண்டுமே எஃப்னு இருந்தால் இதுக்கு கன்ஃபர்மேஷனே கிடையாது. இப்போ நமக்கு பாருங்கள், இங்கேருந்து 2 இது 3வது இடத்துல ஒரு குளோரைடு. அதே மாதிரி 1 2 3வது இடத்துல ஒரு குளோரைடு. ரெண்டுமே சேம் குரூப் அட்டாச் ஆன மாதிரி தான். இந்த ரிங் அட்டாச் ஆகிருக்கிறது. இங்கே 2 குரூப்பும் சேம் குரூப் அட்டாச் ஆனால் என்னவோ அதே தான் இங்கே இருக்குது. ஏன்னா இந்த சைட்லேருந்து நீங்கள் பார்க்குறப்ப 1 2 3 3ல் ஒரு குளோரைடு. அதே மாதிரி இந்த சைடில் 1 2 3 3ல் ஒரு குளோரைடு இருக்குது. ஸோ 2 பக்கமும் சேமாக இருக்கிறதால இதுக்கு நோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள். இதுதான் இதுக்கான சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி கன்ஃபார்மர்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் டிரான்ஸ் டெக்கேன் 2 வால்ஸ். பொதுவாக டெக்கேனை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ் டெக்கேன் வந்து லாக்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். லாக்டுனா ஒன்றும் பண்ண முடியாது, ஃப்ளிப்லாம் ஆகாது. ஈக்குவட்டோரியலில் ஒரு இது கிடச்சிதுன்னா ஈக்குவட்டோரியல் தான் அது. அதே மாதிரி ஆக்சியலில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஆக்சியல் தான். ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் கன்வெர்ட்டபிளாக மாறும் அப்படிலாம் இதில் பண்ண முடியாது, ஏன்னா லாக்டு. பட் சிஸ் வந்து மாறும், சிஸ் டெக்கேன் மாறும், டிரான்ஸ் டெக்கேன் லாக்டு. ஸோ இதுக்கு எத்தனை கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 2 டெக்கேன் நம்ம எழுதியிருக்கோம். ரெண்டுமே டெக்கேனு. இப்போ டெக்கனால் நம்ம கொடுத்துருக்கோமே டெக்கனால். இதில் பாருங்கள் OH வந்து ஈக்குவட்டோரியலில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த டெக்கனால் இது ஒரு கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி OH வந்து ஆக்சியல் இருக்குது, இது ஒரு கன்ஃபர்மேஷன். 2 தான் பாசிபிள். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஒன்லி 2 கன்ஃபர்மர்ஸ் ஆர் பாசிபிள். இந்த கொஷின் பாருங்கள். த மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர். இப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க, இதே மாதிரி இதில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மெத்தில் குரூப் வந்து எபோவ் த பிளேன், எபோவில் இருக்குது. இது வந்து பிலோ, இன்னொரு மெத்தில் பிலோ. இது வந்து டெர்ஷரி பியூட்டைல் எபோவ், அதை செக் பண்ணிக்கிங்க. அடுத்தது இது 1 இது 2 3 இது 4. இப்போ 1 2ல் மெத்தில் டைமெத்தில் 1 2 டைமெத்தில்,
4ல் டெர்ஷியரி பியூட்டைல். அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் மெத்தில் வந்து எபோவில் இருக்கணும். இது வந்து மெத்தில் பிலோவில் இருக்குது. ஸோ இது கிடையாது. இது மெத்தில் வந்து பிலோவில் இருக்குது, ஃபஸ்ட்டு மெத்தில். அதனால் இதுவும் கிடையாது. ஸோ இது ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா மெத்தில் குரூப்பு எபோவில் இருக்குது, ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன் பிலோவில் இருக்கணும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து செகண்ட் ஒன்று எபோவில் இருக்குது. அதனால் இதுவும் கிடையாது. அப்போ பிலோவில் இருக்கிறது இது மட்டும்தான். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எபோவில் இருக்குது, செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பிலோவில் இருக்குது. அதே மாதிரி டெர்ஷியரி பியூட்டைல் எபோவில் இருக்குது. ஸோ சி வந்து த மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபார்மர் இருக்கிறதுல. இதுக்கு ஈக்குவலாக பார்த்தோன்னா இதான் வந்து ஸ்டேபிள் கன்ஃபார்மர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் இன் கேஸ் ஆஃப் அசைக்ளிக் ஆல்கேன்ஸ் த டார்ஷனல் அண்ட் ஸ்டெரிக் ஸ்ட்ரெயின் எனர்ஜி வித் த டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன். இப்போ பாருங்கள், எக்லிப்ஸிங் கொடுத்துருக்காங்க, HH எக்லிப்ஸிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி HCH3 எக்லிப்ஸிங் கொடுத்துருக்காங்க, CH3 எக்லிப்ஸிங் கொடுத்துருக்காங்க. அது கேஷ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே எனர்ஜி அதிகமாக தான் இருக்கும். இதில் இருக்கிறதுல எதில் அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப இருக்கிறதுலே CH3 எக்லிப்ஸிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட இதுக்கு 4 அதோட எனர்ஜி. அடுத்தது HCH3 அப்படிங்கிறதுக்கு வந்து 1.5, ஹச்சுக்கு வந்து 0.9, கேஷுக்கு வந்து 1. இப்போ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஆப்ஷன் பார்க்கணும். இந்த ஆப்ஷன் சி, இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து அதாவது ஒன்றுக்கு வந்து 0.9, அடுத்தது வந்து 3, செகண்ட் வந்து 1.5, அடுத்தது 2, 4, லாஸ்ட்டாக 4, 1. ஸோ இது வந்து கரெக்டான ஆப்ஷன். இந்த எனர்ஜி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ரொம்ப அன்ஸ்டேபிளுங்கிறது CH3 எக்லிப்ஸிங் கன்ஃபர்மேஷன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். RC ட்ரிபிள் பாண்ட் CR, அதாவது அல்கைன். இது அல்கைன் ரியாக்ட்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லின்லார் கேட்டலிஸ்ட் to give syn product. This is an example of stereo selective. ஏன்னா இந்த ரியாக்ஷனில் லின்லார் கேட்டலிஸ்ட்டில் எப்பயுமே அல்கீன் கிடைக்கும். அல்கீனும் என்ன அல்கீன் கிடைக்கும்னா ஆல்வேஸ் சிஸ் அல்கீன் தான் கிடைக்கும். ஆல்வேஸ் சிஸ் அல்கீன் கிடைக்கிறதால இது வந்து நமக்கு ட்ரான்ஸ் ரொம்ப கம்மி. இது மேஜர் ப்ராடக்ட் சிஸ் அல்கீன் தான் கிடைக்கும். ஸோ ஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் concerning the futures of the protons of the structures given above. இப்போ நமக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் ஹோமோடோபிக், அது எல்லாம் டயோஸ்டீரியோடோபிக், எனர்ஷியோடோபிக்லாம் பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் தான். இப்போ HA HB இந்த ரெண்டு செட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி HC HD ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, HE HF ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஹச்சை நீங்கள் மாற்றுறீங்க, இந்த இடத்துல D அப்படின்னு மாற்றுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல D அப்படின்னு மாற்றுறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஏன்னா இதோட என்விரான்மெண்ட் ரெண்டும் சேமாக இருக்கிறதால இந்த ஹச்சை மாற்றுறதால எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதேமாதிரி இங்கே நீங்கள் மாற்றினாலும் அதே காம்பவுண்ட் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல மாற்றிட்டு ஒரு காம்பவுண்டு, அதேமாதிரி இன்னொரு இடத்துல மாற்றிட்டு காம்பவுண்ட் கொடுத்தீங்கன்னா ரெண்டு காம்பவுண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த HA HBங்கிறது ஹோமோடோபிக். இது கரெக்டு. ஒன்று வந்து கரெக்டு. HA அண்ட் HB ஆர் ஹோமோடோபிக். இதை மாற்றுறதால நோ சேஞ்சஸ் இன் த கன்ஃபர்மேஷன். HC HDக்கு வாங்க. HC HD அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. HC அண்டு HD ஆர் எனன்ஷியோடோப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் D அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். அடுத்தது இந்த இடத்துல இங்கே அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல Dன்னு மாற்றினீங்கன்னா நமக்கு ஒரு மிரர் இமேஜ் கிடைக்கும். நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மிரர் இமேஜ் கிடைக்கும். அப்போ ரெண்டும் மிரர் இமேஜாக கிடைக்கும். இந்த Dன்னு மாற்றின ஒரு காம்பவுண்டு, இங்கே Dன்னு மாற்றின இன்னொரு காம்பவுண்டு, ரெண்டும் மிரர் இமேஜ். ஸோ மிரர் இமேஜிங்கிறப்ப எனன்ஷியோடோபிக். ஸோ HC அண்ட் HD ஆர் எனன்ஷியோடோபிக்னு இருக்குது. இதுவும் கரெக்ட். அடுத்தது HC அண்ட் HE ஆர் விசினல் அண்ட் சிஸ். HC இங்கே இருக்குது, HE இங்கே இருக்குது. இது ரெண்டும் விசினல்னு சொல்கிறாங்க. விசினல்னால் பக்கத்தில் கார்பனில் அட்டாச் ஆகிருக்க ஹைட்ரஜன். விசினல் தான் கரெக்டு. அடுத்து இதுவும் மேல் பக்கமாக இருக்குது, இதுவும் எபோவ் த பிளேன், இதுவும் எபோவ் த பிளேன், இதுவும் எபோவ் த பிளேன். ஸோ சிஸ் இதுவும் கரெக்டு. அப்போ கொடுத்துருக்கப்படி பார்த்திங்கன்னா 1 கரெக்டு, 3 கரெக்டு, 4 கரெக்டு. 2 செக் பண்ணுங்கள். HE HF கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் Dன்னு சேஞ்ச் பண்ணி வரக்கூடிய காம்பவுண்டும், இந்த இடத்துல Dன்னு சேஞ்ச் பண்ணி வரக்கூடிய காம்பவுண்டும் மிரர் இமேஜாக வரும். எனன்ஷியோடோபிக். இது ரெண்டும் எனன்ஷியோடோபிக். இது டயாஸ்டீரியோடோபிக்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் ராங். இது கிடையாது. இது டயாஸ்டீரியோடோபிக் கிடையாது. இது எனன்ஷியோடோபிக். இதுவும் எனன்ஷியோடோபிக், இதுவும் எனன்ஷியோடோபிக், இது ஹோமோடோபிக். HCயும் HEயும் விசினல் அண்டு சிஸ். இவ்வளோ தான் இதில் இருக்குது.
செக் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இது மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்போ இங்கே சரியான ஆப்ஷன் நம்மகிட்ட இல்லை. அதாவது 1 3 4ன்னு வரணும், 1 2 4ன்னு இருக்குது. அப்போ சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். 2 மட்டும் 3ன்னு மாற்றிக்கோங்க. 1 3 4 வந்து சரியான பதில். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சிஸ்டெக்கலின் எக்ஸிசஸ், இது சிஸ்டெக்கலின். இப்போ ரெண்டும் இன்னும் இன்டர் கன்வெர்ட்டபிள் ஆகிட்டே இருக்குது. இது மாறும், இது இதுவாக மாறும், இது இதுவாக மாறும், மாறிக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறப்ப நீங்கள் இந்த ஃபார்மை தனியாகவும் இந்த ஃபார்மை தனியாகவும் செப்பரேட் பண்ணி எடுக்க முடியாது. நீங்கள் எடுக்கிற அந்த ஃபார்ம் வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபாஸ்டர் கன்வர்ஷன் இருக்கிறதால இது டிஎல் பேர் தான். இது டிஆர் இருந்தால் அது எல்லாம் தான் இருக்கும், டிஎல் பேர் தான். பட் நாட் ரிசால்வபிள், நம்மளால் பிரித்து எடுக்க முடியாது. ஸோ நான் ரிசால்வபிள் டிஎல் பேர் தான் இதுக்கான சரியான ஆன்சர். சிஸ்டெக்கலின் மட்டும்தான் இந்த மாதிரி மாறும், அதுவும் ஃபாஸ்ட்டாக மாறும். ட்ரான்ஸ் மாறாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ட்ரான்ஸ் வந்து லாக்டு ஸ்ட்ரக்சர், அது மாறாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரியாக்ஷன் ஆஃப் எரித்ரோ 1-bromo 1,2 டைஃபினைல் புரோப்பேன் வித் ஆல்கஹாலிக் KOH என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல எரித்ரோ ஃபார்ம் நம்ம எழுதுவோம். இதுக்கான இந்த காம்பவுண்டுக்கான எரித்ரோ ஃபார்ம் எப்படி இருக்குன்னு எழுதுவோம். PH 2, இதான் வந்து எரித்ரோ ஃபார்ம். இப்போ இதில் வந்து ஆல்கஹாலிக் KOH போட்டால் என்ன நடக்கும், இந்த ரியாக்ஷன் நம்ம பார்க்கணும். இந்த ப்ரோமினேஷன் எப்படி மாறும் அப்படின்னு. இப்போ இதை வந்து நான் சாகாஸ் ப்ரொஜெக்ஷனில் நான் எழுதுகிறேன். இப்போ இந்த ப்ரொஜெக்ஷனை நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன், சாகாஸ் ப்ரொஜெக்ஷனில் எழுதியிருக்கேன். இதை அப்படியே இங்கே கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு ஆல்கஹாலிக் KOH அப்படிங்கிறதால ஒரு ஹச்சும் ஒரு பிஆரும் நமக்கு எலிமினேட் ஆகணும். E2 எலிமினேஷன் இது. அதனால் ஆன்டி பெரிப்ளேனார் இருந்தால் தான் நடக்கும். அப்போ ஹச் வந்து கீழே இருக்கணும், பிஆர் மேலே இருக்கணும், அப்போ தான் இது நடக்கும். இல்லைனா பிஆர் கீழே இருக்கணும், ஹச் மேலே இருக்கணும், ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். இந்த கண்டிஷனில் இது நடக்காது. ஸோ இதில் ஒரு ரொட்டேஷன் நம்ம பண்ணுவோம். இப்போ இந்த ரொட்டேஷனுங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு ரொட்டேட் ஆகிடும். இப்போ நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணிங்க, இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், பிஆர் கீழே வந்துடுச்சு, ஹச் மேலே வந்துடுச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிஆர் மைனஸ் போயிட்டு ஹச்சுன்னா இந்த பாண்டு இங்கே வரும். அப்போ இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் வரும். இப்போ இந்த டபுள் பாண்ட் பாருங்கள், PH ரெண்டுமே சேம் சைடு இருக்குது. இப்போ PH ரெண்டுமே சேம் சைடு இருக்கிறதால இதை வந்து நம்ம இசட் கன்ஃபர்மேஷன் சொல்கிறோம், இல்லைனா சிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம கிடைக்கிறது சிஸ் கன்ஃபார்மர் கிடைக்கிது. இப்போ இது வந்து இதோட மிரர் இமேஜ், இதோடைய மிரர் இமேஜ். இது அப்படியே மிரர் இமேஜ் எடுத்துருக்கோம். இது வேறு காம்பவுண்ட் இது. இப்போ இதுக்கும் நம்ம இதே மாதிரி நம்ம எழுதலாம். இப்போ இந்த ஃபார்மை நீங்கள் சாகாஸில் எழுதினீங்கன்னா இந்த மாதிரி எழுதலாம். அப்போ ஹச் பிஆர் PH ரெண்டும் கீழே வந்துடும். இப்போ நமக்கு வந்து பிஆர் கீழே வரணும், ஹச் மேலே போகணும். அப்போ ரொட்டேஷன், நமக்கு ஒரு ரொட்டேஷன் வேணும். இப்போ ரொட்டேஷன் நம்ம இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுறோம். அப்போ ஹச் மேலே போயிடும், பிஆர் கீழே வரது மாதிரி இந்த மாதிரி இங்கே ஒரு ரொட்டேஷன் பண்ணுறோம். அப்போ ரொட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த காம்பவுண்ட் எப்படி மாறும் அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நமக்கு பிஆர் வந்து கீழே இருக்குது, ஹச் மேலே இருக்குது. ஸோ ரெண்டும் ஆன்டி பெரிப்ளேனரில் இருக்கிறதால ரெண்டும் எலிமினேட் ஆகிட்டு டபுள் பாண்டு இங்கே வரும். இப்போ பாருங்கள், PH இங்கே இருக்குது, PH ஆப்போசிட் சைடில் இருக்குது, அதனால் E கிடைக்கும். இப்போ எரித்ரோ ஃபார்ம் 1, எரித்ரோ ஃபார்ம் 2 ரெண்டும் பார்த்திங்கன்னா மிரர் இமேஜ் 1ல் கிடைக்கிறது சிஸ்ஸு இசட்டாக கிடைக்கிது, மிரர் இமேஜ் 2ல் கிடைக்கிறது ஈயாக கிடைக்கிது. அப்போ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஈயும் கிடைக்கிது, இசட்டும் கிடைக்கிது. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், நமக்கு இது இசட் மட்டும் கொடுத்துருக்கு, இ மட்டும் கொடுத்துருக்கு. சி வந்து போத் இ அண்டு இசட் ரெண்டுமே கிடைக்கிது. ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ஸ் எ பேர் ஆஃப் இனென்ஷியோமர். இப்போ கொடுத்துருக்கிறதுல எது பேர் ஆஃப் இனென்ஷியோமர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது CO2H, இது CO2H மேலே இருக்குது. அதனால் இதுக்கு வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், இல்லைனா இதுக்கு ஒரு மிரர் இமேஜ் எடுத்தாலும் நமக்கு இனென்ஷியோமர் இதுக்கு கிடைக்காது. அதே மாதிரி இதோடைய மிரர் இமேஜ் எடுத்தாலும் இதுக்கும் இனென்ஷியோமர் நமக்கு கிடைக்காது. பட் இங்கே வந்து மிரர் இமேஜ் எடுத்தால் இதுக்கு ஒரு இனென்ஷியோமர் கிடைக்கும். இப்போ இதோடைய மிரர் இமேஜ் கூட இதுவாக இருக்கும் நமக்கு. ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு பேர் ஆஃப் எனன்ஷியோமரை கொடுக்கறது. ஸோ A அண்டு B ரெண்டுமே போத் வந்து ஆன்சர் இதுக்கு. நம்மளோட டெஸ்ட்டில் ஏவோ பிஏ தான் நம்ம ஆன்சராக கொடுத்துருப்போம். பட் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க, A B ரெண்டுமே இது வந்து எனன்ஷியோமர் பேரை உருவாக்கும். ஸோ ஆப்ஷன் A அண்டு B இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த காம்பவுண்ட்ஸ் கிவன் பிலோ ஆர். இப்போ இதோடைய மிரர் இமேஜ் தான் இது. ஸோ எனன்ஷியோமர் தான் இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லீஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்மர் ஆஃப் சைக்ளோஹெக்சேன். எது வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டி கம்மின்னு கேட்குறாங்க. இது வந்து சேர் கன்ஃபர்மேஷன். இப்போ இதோட ஆங்கிள் வந்து ஸ்ட்ரெயின் ஒன்றுமே கிடையாது, 109 தான் இதோடைய ஆங்கிளே.
ஸோ எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது, இதுக்கு டார்ஷனல் ஸ்ட்ரெயினும் கிடையாது, ஆங்கிள் ஸ்ட்ரெயினும் கிடையாது. ஸோ இது மோர் ஸ்டேபிள். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன், இது ரெண்டுத்துக்கும் இடையில எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிள். ட்விஸ்ட் போட்டும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் இருக்குது, இதுவும் அன்ஸ்டேபிள். ஹாஃப் சேர் மோஸ்ட் அன்ஸ்டேபிள். இப்போ இதுக்கு வந்து நமக்கு ஒரு வரிசை இருக்குது, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். சேர் வந்து மோர் ஸ்டேபிள், சேர் கிரேட்டர் தேன் ட்விஸ்ட் போட்டு ஃபார்ம், ட்விஸ்ட் போட்டு கிரேட்டர் தேன் போட்டு கிரேட்டர் தேன் ஹாஃப் சேர். இப்போ இருக்கிறதுலே ஹாஃப் சேர் தான் அன்ஸ்டேபிள், மோஸ்ட் அன்ஸ்டேபிள் இதுதான். இப்போ இதோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா 120, இதில் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்குது. இதோட டோட்டல் எனர்ஜி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 46 கிலோ ஜூல், அந்த அளவுக்கு இதுக்கு எனர்ஜி அதிகம். அதனால் ஹைலி அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் இது ஹாஃப் சேர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரியாக்ஷன் விச் கிவ்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன் ஆஃப் செவரல் பாசிபிள் ஐசோமரிக் ப்ராடக்ட் இஸ் கால்ட். நிறைய ஐசோமரிக் ப்ராடக்ட் இருக்குது, சிஸ் ட்ரான்ஸ்னு வரும். அதில் ஏதாவது ஒன்று மட்டும் கொடுத்ததுன்னா அது ஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம 3 தடவை இந்த கொஷின்லேயே பார்த்துட்டோம் ஸ்டீரியோ செலக்டிவ் பற்றி. சிஸ்ஸு ட்ரான்ஸு ஏதாவது ஒன்று தான் மேஜர் ப்ராடக்ட் கிடைக்கும், அதை வந்து நம்ம ஸ்டீரியோ செலக்டிவ்னு சொல்கிறோம். இந்த கொஷின் பாருங்கள். லேபிள் த ஃபாலோயிங் பேர். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றில் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சேம். ஸோ ரெண்டும் ஹோமோமர், ரெண்டுமே ஒரே காம்பவுண்டு தான் இது. இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் கூட உங்களுக்கு போட்டிருக்கிறது இந்த இதில் கூட நமக்கு புரியாது, கொஞ்சம் 3 டைமென்ஷனில் பார்த்தா தெரியும். இது வந்து டயாஸ்டீரியோமர். ஸோ ஆப்ஷன் சி வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர், ஹோமோமர்ஸ் அண்ட் டயாஸ்டீரியோமர்ஸ். இந்த கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அல்லீன். இது அல்லீனை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லீனில் வந்து 2 டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ இதில் ஒரு டபுள் பாண்ட் பார்த்திங்கன்னா இந்த பிளேனில் எப்படி இருக்கும், இன்னொரு டபுள் பாண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ டபுள் பாண்டு இது ஒரு பிளேன்லையும் இந்த டபுள் பாண்டு அப்படியே நிற்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நான் பிளேனார். இது ஒரு ஃபார்மில் இருக்கும், இது ஒரு ஃபார்மில் இருக்கும். இது 2 பிளேனும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும். இதில் ஆட் ஆகிருக்க அந்த குரூப் வந்து ரெண்டுமே சேம் குரூப்பாக இருந்தால் ஏஏ, இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏஏ அப்படி இருந்துச்சுன்னா, இல்லைன்னா பிபி இப்படி இருந்துச்சுன்னா இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், இது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இதுக்கு கிடையாது. இப்போ அந்த மாதிரி கேட்டகரியில் வர்றது தான் இந்த ஏ காம்பவுண்டு, இதுக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. பட் இங்கே பாருங்கள், இது வந்து ஏ, இது பி, இது வந்து ஏ, இது பி, இந்த மாதிரி சேர்ந்துருந்தால் அல்லீனில் இது ஆப்டிக்கலி ஆக்டிவ், இதுக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி உண்டு. இன்னொரு கண்டிஷன் பார்த்திங்கன்னா இதில் ஈவன் நம்பர் ஆஃப் டபுள் பாண்டு இருக்கணும். ஆட் நம்பர் ஆஃப் டபுள் பாண்டு இருந்துச்சுன்னா இது கிடையாது, ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. ஈவன் நம்பர் ஆஃப் டபுள் பாண்டு இருந்தால் உண்டு. அதேமாதிரி ஈவன் நம்பர் ஆஃப் டபுள் பாண்டு இருந்துச்சுன்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இதுக்கு கிடையாது. ஆட் நம்பராக இருந்தால் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் உண்டு. அதனால் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் ஈவன் நம்பர்ஸ் இருக்குது, ஈவன் நம்பர்ஸில் இருக்கிறதால இதுக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி உண்டு. இது நான் பிளேனார், இது நான் பிளேனர் காம்பவுண்டு. இதனால் இதுக்கு இது ஏபி, இதுவும் ஏபின்னு இருக்கிறதால இது உண்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ஏபின்னு இருக்குது. அல்லீனுக்கு என்ன கண்டிஷன் சொன்னோமோ அதே தான். இந்த ரிங் வந்து ஆட் நம்பரில் இருந்துச்சுன்னா இதுக்கு கிடையாது, ஈவன் நம்பரில் இருந்தால் ஆப்டிக்கலி ஆக்டிவ். இப்போ ஒரு 2 ரிங் தான் இருக்குது ஈவன் நம்பரில் இருக்கிறதால இது ஆப்டிக்கலி ஆக்டிவ். இது வந்து ஒரு ஃபினைல் ரிங்கும் இன்னொரு ஃபினைல் ரிங்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும். இது இரண்டும் நான் பிளேனாரு, இதுக்கும் ஒரு அன்சிமெட்ரி இருக்குது இதுக்குள்ளே, அதனால் இதுவும் ஆப்டிக்கலி ஆக்டிவ். கொஷின் பார்த்திங்கன்னா எது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு இருக்கணும், நம்ம கொஷின் வந்து தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு இருக்குது. ஸோ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் எது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். பாக்கி எல்லாத்துக்குமே ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி உண்டு. இது வந்து அல்லீனு, இது வந்து ஸ்பைரோ காம்பவுண்ட்ஸு, இது பைஃபினைல் காம்பவுண்ட்ஸு. இதை பற்றின இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான், ஒன்று படித்தாலே போதும், மற்றது எல்லாத்துக்கும் அது பொருந்தும், அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி இல்லாத அன்ஸ்டேபிளாக இருக்குது. இந்த இன்டர்மீடியட் ஸ்கியூ கன்ஃபர்மேஷன் இஸ் டியூ டு ஸ்கியூ கன்ஃபர்மேஷன், இன்டர்மீடியட் கன்ஃபர்மேஷன், இதுக்கப்புறம் வேறு ஒரு கன்ஃபர்மேஷனை மாறிக்கிட்டே இருக்கும். இந்த கியூ கன்ஃபர்மேஷனில் இன்ஸ்டெபிலிட்டி வரதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு டார்ஷனல் ஸ்ட்ரெயின் தான் காரணம், டார்ஷனல் ஸ்ட்ரெயின். இப்போ டார்ஷனல் ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னா, த எனர்ஜி required to rotate the conformation about the carbon bond, அதை தான் நம்ம
டார்ஸ்னல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எனர்ஜியை தான் டார்ஸ்னல் ஸ்ட்ரெயின் சொல்கிறோம். பொதுவாக எக்லிப்ஸ்டு ஃபார்ம் இருந்தால் அதுக்கு டார்ஸ்னல் ஸ்ட்ரெயின் ஒரு காரணமாக இருக்குது. எக்லிப்ஸ்டு ஃபார்ம் இருந்தால் அன்ஸ்டேபிள்னு சொல்கிறோம். அந்த எக்லிப்ஸ்டு ஃபார்ம் இருக்கும்போது அன்ஸ்டேபிள் ஏன் சொல்கிறோன்னா அதோடைய டார்ஸ்னல் ஸ்ட்ரெயின் அதிகமாகிடும். ஸோ இங்கே இன்ஸ்டெபிலிட்டி ஸ்கியூ ஃபார்மில் வரத்துக்கு அதில் எக்லிப்ஸ்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் டார்ஸ்னல் ஸ்ட்ரெயினை தான் நம்ம காரணமாக சொல்கிறோம். இந்த கொஷின் பாருங்கள். ஆப்டிக்கலி பியூர் ஐசோமர் ஏ, ஆப்டிக்கலி பியூர் ஐசோமர் ஏ அண்டு பி, இது ஏ அண்டு பி, இது ஏ இது பி, were treated with silver acetate in acetic acid, silver acetate in acetic acid, and the correct statement from the following. இதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி தான். ஏ காம்பவுண்ட், இந்த ஏ காம்பவுண்ட் கிவ்ஸ் ரெஸ்மிக் மிக்சர், இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இமேஜ் வர்ற மாதிரி இன்னொரு காம்பவுண்ட் கொடுக்கும். அதாவது இது டின்னு இருந்தால் எல் ஒரு காம்பவுண்ட் கொடுக்கும். ஸோ ரெஸ்மிக் மிக்சரை கொடுக்கும், ரெஸ்மிக் மிக்சர் ஆஃப் சி. பி கிவ்ஸ் ஆப்டிக்கலி பியூர் டி, ஆப்டிக்கலி பியூர் டின்னா இந்த பிலேருந்து கிடைக்கக்கூடியது ஏதாவது ஒரு காம்பவுண்டை நமக்கு பியூர் காம்பவுண்டாக நமக்கு ஃபுல்லாக டின்னா டி அந்த மாதிரி ஒரு காம்பவுண்டை கொடுக்கும், ஆப்டிக்கலி பியூர் காம்பவுண்டை கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் சி வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் இன் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் ரொம்ப ஈஸி தான். இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. சிஸ் ஐசோமர் இஸ் மோர் போலார் தேன் டிரான்ஸ் ஐசோமர், கரெக்டு. The boiling point of the cis isomer is higher than that of the trans isomer, இதுவும் கரெக்டு. polarity அதிகமாக இருக்கிறதால பாயிலிங் பாயிண்ட்டும் கூட இருக்கும். geometrical isomer have different physical properties but their chemical properties though similar are not identical, இதுவும் கரெக்டு. the stability of trans isomer is greater than that of the cis isomer, cis isomerக்குள்ள இடையில ஒரு ஸ்டெரிக் எஃபெக்ட் வரும், ரிப்பல்ஷன் வரும். அதனால் சிஸ் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிடும் ட்ரான்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ எல்லாமே கரெக்டு. ஸோ ஆல் த எபோவ் தான் இதுக்கு சரியான பதில். இந்த கொஷின் பாருங்கள். த ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ் 1,4-dimethyl cyclohexane இஸ் ரெப்ரசன்டட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆக்சியல் இருக்குது, ஒன்று ஈக்குட்டோரியல், ஒன்று ஆக்சியல் இன்னொன்று ஆக்சியல், ஒன்று ஈக்குட்டோரியல் இன்னொன்று ஈக்குட்டோரியல், ஒன்று ஆக்சியல் இன்னொன்று ஆக்சியல். ஸோ ஆக்சியல் ஆக்சியல் அப்படி இருந்தால் இது அன்ஸ்டேபிள். ஈக்குட்டோரியல் இருந்தால் ஸ்டேபிள். ரெண்டு சப்ஸ்டியூஷன் ஈக்குட்டோரியல் இருந்தால் ஸ்டேபிள். ஸோ ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப் இதுலேயும் ஈக்குட்டோரியல் இருக்குது, இதுவும் ஈக்குட்டோரியல் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன். ஆப்ஷன் சி வந்து இதுக்கான சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் எக்ஸிபிட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். எதுக்கு ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் உண்டு அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு நான் பிளேனார் காம்பவுண்டு, அன்சிமெட்ரிக் காம்பவுண்டு, பைஃபினைலு, இதுக்கு உண்டு. இதோடைய ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இதுக்கு உண்டு. இதில் வந்து அல்லீன் காம்பவுண்டு ரெண்டு குரூப்பும் சேமாக இருக்குது, ஏஏ டைப்பு. அப்போ அல்லீனில் நம்ம சொல்லியிருக்கோம் ஈவன் நம்பர் ஆஃப் டபுள் பாண்டு, இதுக்கு ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் கிடையாது. இதுவும் பார்த்திங்கன்னா அல்லீன் டைப்பு, ஏபி டைப்பு. அதனால் ரெண்டு டபுள் பாண்ட் இருக்குது, ஈவன் நம்பரில் இருக்குது, இதுக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவ் உண்டு. இப்போ இந்த கேஸில் ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும், அதனால் இதுக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. ஸோ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இருக்கிறது ஏ அண்டு சி ரெண்டுத்துக்குமே ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இருக்கும். இப்போ எது எக்ஸிபிட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் கேட்குறாங்க. நம்ம ஆப்ஷனில் ஏவோ அல்லது சிஓ கொடுத்துருப்போம். ஸோ ரெண்டுமே உண்டு, ஏவும் அண்டு சி. இது ரெண்டுத்துலையும் கிடையாது. இதில் ஒரு சிமெட்ரி இருக்குது, இதுலேயும் ஒரு சிமெட்ரி இருக்குது. ஸோ ரெண்டும் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இல்லை. இது ரெண்டுத்துலேயும் உண்டு. இது நான் பிளேனார், இதுவும் நான் பிளேனார் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க 1,2 டைக்ளோரோ 3-மெத்தில் பியூட்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய பீரியாரிட்டி கேட்குறாங்க. இதோடைய பீரியாரிட்டி எப்படி கொடுப்பீங்க ஆர் அண்ட் இசட் டிசைனேஷன் பண்ணுறதுக்கு இதோடைய பீரியாரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு. சிஎலோட அட்டாமிக் நம்பர் அதிகம், அதனால் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அதுக்கப்புறம் சிஎல் அட்டாச் ஆகிருக்க கார்பனுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸு. அதுக்கப்புறம் CH3 அட்டாச் ஆகிருக்க கார்பன், கடைசியாக ஹைட்ரஜன். ஸோ ஆப்ஷன் பி வந்து இதுக்கான சரியான பதில். நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐசோப்ரோபைல் 4-மெத்தில் சைக்ளோஹெக்சேன் கேட்குறாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது ஆக்சியலில் ரெண்டு சப்ஸ்டியூஷன், ஆக்சியல் ஈக்குட்டோரியல், இது ஈக்குட்டோரியல், இது ஈக்குட்டோரியல் ஆக்சியல், இது ஆக்சியல் ஆக்சியல், இது ஆக்சியல். ஸோ ரெண்டு ஈக்குட்டோரியலில் இருக்கிறது இதுதான். ஸோ ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர். ரெண்டு ஈக்குட்டோரியலில் ரெண்டு சப்ஸ்டியூஷன் இருந்தால் மோர் ஸ்டேபிள். ஸோ இது வந்து சரியான பதில். நெக்ஸ்ட் கொஷின். எரித்ரோஸ் அண்ட் த்ரியோஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எரித்ரோஸ் அண்ட் த்ரியோஸ் ஒரு ஃபார்ம் என்ன நம்ம எழுதுவோம். இப்போ எரித்ரோஸ் ஃபார்ம் பாருங்கள். COH, இந்த இடத்துல H, CH2OH, இது ஒரு ஃபார்மு. இது எரித்ரோஸ் ஃபார்ம். இப்போ இன்னொன்று CHO, ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணுறேன். இந்த OH அந்தாண்டையும் H இந்தாண்டையும் மாற்றுறேன்.
இந்த பக்கம் எந்த சேஞ்சும் இல்லை. அடுத்த கார்பனில் CH2OH. இது வந்து த்ரியோஸ் ஃபார்ம். இப்போ இது ரெண்டும் மிரர் இமேஜ் கிடையாது. ரெண்டும் மிரர் இமேஜ் இல்லை. மிரர் இமேஜ்னால் 2 OH இங்கே வரணும். இது மிரர் இமேஜ் கிடையாது. ஆனாலும் இது ரெண்டும் ஐசோமர். இது டயாஸ்டீரியோமர் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம டயாஸ்டீரியோமர். இப்போ எரித்ரோ அண்டு த்ரியோ ரெண்டுத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேணால் நம்ம ஒரு சின்னதாக ஒன்று பண்ணிக்கலாம். என்னென்னா இப்போ பாருங்கள் 2 OHம் ஒரே பக்கம் இருக்குது. இந்த 2 OHம் நம்ம கயிறு திரிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி திரிஞ்சிருக்கு பாருங்கள். அதனால் த்ரியோ. கயிறு திரிப்போம்ல, அப்படி சுற்றுவோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. த்ரியோன்னா அப்படி திரிச்சு வச்சுருப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ த்ரியோ ஃபார்ம் அண்ட் எரித்ரோ ஃபார்ம் ரெண்டுமே டயாஸ்டீரியோமர் அப்படின்னு சொல்கிறோம். இது எனன்ஷியோமர் இல்லை. இது ரெண்டும் மிரர் இமேஜ் தான் எனன்ஷியோமர். பட்டு ரெண்டும் வேறு தான். ஆனால் ரெண்டும் மிரர் இமேஜ் கிடையாது. அப்படி இருந்தால் அது நம்ம டயாஸ்டீரியோமர்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த ஃபார்முலா ஆஃப் எனன்ஷியோமெரிக் எக்ஸஸ், இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? இதான் ஃபார்முலா. ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். இப்போ டிங்கிறது டியோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ, டி ஐசோமர் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு, மைனஸ் எல் ஐசோமர் எவ்வளோ கிடச்சிருக்கு, மொத்தமாக டியோயும் எல்லையும் சேர்த்து எவ்வளோ கிடச்சிருக்கு. அப்போ டி வந்து ஒரு 60%, இது ஒரு 40% கிடச்சிருந்ததுன்னா டோட்டல் வந்து 100% கிடச்சிருக்கும். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா நமக்கு எனன்ஷியோமெரிக் எக்ஸஸ் கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் எனன்ஷியோமெரிக் எக்ஸஸ் கண்டுபிடிப்போம். இதை பேஸ் பண்ண கேல்குலேஷனும் வரும். நீங்கள் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் ஏ சைக்ளோ அல்கேன் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டார்ஷனல் ஸ்ட்ரெயின் ஆங்கிள் ஸ்ட்ரெயின்? இதுனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக நம்ம ஆங்கிள் ஸ்ட்ரெயின் அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக இருக்க வேண்டிய ஒரு ஆங்கிள் கொஞ்சம் குறைஞ்சாலோ இல்லை கூடுனாலோ அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெயின், ஆங்கிளில் ஏற்படுற சேஞ்ச், அதை நம்ம ஆங்கிள் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். டார்ஷனல் ஸ்ட்ரெயின்னா பாண்டில் எலக்ட்ரான் இருக்கும், அதே மாதிரி இன்னொரு பாண்டிலையும் எலக்ட்ரான் இருக்கும். இந்த 2 பாண்டிங் எலக்ட்ரானும் ரிப்பல்ஷன் பண்ணும். இப்போ இந்த பாண்டில் இருக்கக்கூடிய 2 பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணால் அதனால் கிடைக்கக்கூடிய ஹையர் எனர்ஜி, அதை டார்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டெரிக்னு இருக்குது. ஸ்டெரிக்குங்கிறது இப்போ ஒரு ஆட்டம் இருக்குன்னா ஆட்டத்தோடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்கிற எலக்ட்ரானுக்கும் இந்த ஆட்டத்தோடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்கிற எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஷன் வர்றதை ஸ்டெரிக் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஸோ இது 3 ஸ்ட்ரெயின் தான் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனில் இருக்கும். ஒன்று ஆங்கிள் ஸ்ட்ரெயின், இன்னொன்று டார்ஷனல் ஸ்ட்ரெயின், இன்னொன்று ஸ்டெரிக் ஸ்ட்ரெயின். அதை பற்றின கொஷின் தான் இது. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். டார்ஷனல் ஸ்ட்ரெயின் ரெஃபர்ஸ் டு எக்லிப்ஸ் டு CH2 குரூப்ஸ். அப்போ டார்ஷனல் ஸ்ட்ரெயின் எக்லிப்ஸ் டு கன்ஃபர்மேஷன், எக்லிப்ஸ் டு ஃபார்ம்லாம் இருக்குல்ல, அதை நம்ம வந்து டார்ஷனல் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். அது கரெக்ட் தான். ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ரெஃபர்ஸ் டு அன்ஃபேவரபிள் ஆர்பிட்டால் ஓவர்லேப்பிங். அன்ஃபேவரபிள் ஆர்பிட்டால் ஓவர்லேப்பிங்னா கிட்டத்தட்ட பாண்ட் ஆங்கிள் தான். இப்படி சேர வேண்டிய 2 ஆர்பிட்டால் கொஞ்சம் மாறி நமக்கு இந்த மாதிரி சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ இதனுடைய ஆங்கிள் வந்து மாறுது. இப்போ இந்த ஆங்கிளுக்கும் மாறுது. அப்போ அன்ஃபேவரபிள் ஆர்பிட்டால் ஓவர்லேப்பிங்கில் வர்றது தான் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் சொல்கிறோம். டார்ஷனல் ஸ்ட்ரெயின்னா இந்த மாதிரி எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷனை சொல்கிறது. ஸோ சரியான பதில் இதுதான். மற்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க, வேறு மாதிரி இருக்கும், தவறாக தான் இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியான பதில் வந்து ஆப்ஷன் பி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கொஷின் நம்பர் 7ஓட லாஸ்ட் கொஷின் இது. The most stable conformation of the ethylene glycol. மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன் எதுன்னா ஆன்டி அப்படின்னு சொல்லிடலாம். பட் இது எத்திலீன் கிளைக்காலுக்கு கேட்டிருக்காங்க. எத்திலீன் கிளைக்காலில் ஆன்டி பொசிஷன் ஸ்டேபிள் கிடையாது, காஷ் பொசிஷன் தான் ஸ்டேபிள். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ இது வந்து எத்திலீன் கிளைக்கால். இது இப்போ பார்த்தீங்கன்னா OH இப்படி இருக்கும். இதுதான் எத்திலீன் கிளைக்கால். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் இதில் வர்றதால இந்த மாலிகுல் மோர் ஸ்டேபிள் ஆகிடும். சப்போஸ் இதுவே ஆன்டி பொசிஷனாக இருந்தால் OH கீழே இருக்கும், இந்த பாண்டிங் இருக்காது இதில் ஆன்டி பொசிஷனாக இருந்தால். ஸோ எத்திலீன் கிளைக்காலை பொறுத்த வரைக்கும் ஆன்டி பொசிஷன் ஸ்டேபிள் கிடையாது. பார்த்தோன்னே ஆன்டி பொசிஷன் ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம அடிச்சிடக்கூடாது, கேஸ் தான் ஸ்டேபிள். காரணம் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, ஒவ்வொரு கொஷினுமே ஃபாஸ்ட்டாக தான் போக வேண்டியதாக இருக்குது, நேரம் இல்லாத தான் ஒரு ரீசன். ஸோ உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணி கேட்டுக்கோங்க. நிறைய கொஷினை நீங்கள் இந்த கொஷின் மட்டும் பார்த்தா போதாது, இன்னும் நிறைய கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் எந்த புக்கில் இருந்தாலும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் தெளிவாகும். நன்றி.